ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நமசரசே நமசரஸ்பதையே நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 626வது நாமாவளி திரிபுரா. திரிபுரா திரிஜகத்வந்தியா திரிமூர்த்திஸ்திரிதசேஸ்வரி. திரிபுரான்னு ஒரு ஊர் இருக்குன்னு சொல்கிறா. சக்தி பீடத்தில் திரிபுரான்னு ஒரு அம்பாளுக்கு பேருன்னு சொல்கிறா. புறம் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம். ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம் அப்படின்னு அம்பாளுக்கு 3 உடல் இருப்பதாக சொல்கிறான். இது ஒரு சாஸ்திர நாமாவளி. லலிதா சகஸ்ரநாமம் அம்பாளுடைய அருளை நாம் ஒரு மனிதனாக இருந்து பார்த்தால் அவை எறும்புக்கும் யானைக்கும் மரத்துக்கும் கூட அனுகிரகம் பண்ணுறா. மானுட உடல் தாங்கி அம்பாளுடைய அனுகிரகத்தை அம்பாளை நாம் பார்த்தால் நம்ம கண்ணுக்கு அவள் எப்படி தெரிவா, அவள் கண்ணுக்கு நாம் எப்படி தெரிவோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அற்புத சாஸ்திரம். அதில் இந்த திரிபுராங்கிறது என்ன அப்படின்னா 3 உடல் இருப்பதா. புறம்னா உடல்னு அர்த்தம், புறம்னா ஊர்னு அர்த்தம். அந்த வடமொழி சொல்லுக்கு இது ஒரு கலைச்சொல். டிக்ஷனரியில் எல்லாம் நீங்கள் கேட்க முடியாது. ஒரு ரகசியமாகவே வச்சுருக்கா. திரிபுரான்னா 3 உடல் அப்படின்னு. அது சரி, அந்த 3 உடலுங்கிறது என்ன அப்படின்னா ஆகமம் ரொம்ப அழகாக சொல்கிறது. ஸ்தூலம் ந சூக்ஷ்மந்தராத். இப்போ ஒரு உதாரணம் பாருங்க. திருக்கடியூர் கோயில் எடுத்துக்குவோம், அதில் அபிராமி எடுத்துக்குவோம். அபிராமி கோயில் கோபுரம் ஒரு கோயில், மூலஸ்தானத்து மேலே உள்ள கோபுரம், அதுக்கு பேர் ஸ்தூல தேகம்னு பேர். அது ஒரு உடம்பு அம்பாளுக்கு. அதுக்கு அடுத்தது மூலஸ்தானத்து விக்கிரகத்துக்கு பேர். அடுப்புற அர்ச்சாவதார மூர்த்தின்னு சொல்கிறோமோ இல்லையோ, மூலஸ்தானம் கருங்கல் விக்கிரகத்தெல்லாம் அம்பாள் அருமையாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம் அம்மாவை. அந்த அவ்வளோ அழகாக இருப்பாள். அந்த அந்த விக்கிரகத்துக்கு பேர். அது ஒரு உடல், அம்பாளோட உடல். மேலே இருக்கிற கோபுரம் ஒரு உடல், அதில் தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாள். உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தான அர்ச்சாவதார மூர்த்தி கருங்கல்ல விக்கிரகம் பண்ணியிருக்காள, அது ஒரு உடல். அதுக்கு கீழே ஒரு யந்திரம் வைப்பாள். அந்த யந்திரம் என்ன வச்சுருக்காருன்னு அபிராமபட்டர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். உரைகின்ற கோணங்கள் 9 மேவி 9 ஏவி 9 மேவி உரைபவளே அப்படின்னு சொல்லுவார். 9 கோணங்களுடைய ஏதோ சக்கரம் வச்சுருக்கார் உள்ள. அது அபிராமி பட்டருக்கு தான் வெளிச்சம். அது உள்ள என்ன யந்திரம் இருக்குன்னு. அந்த யந்திரம் அம்பாளுக்கு ஒரு வடிவம். அதை தான் திரிபுரான்னு சொல்கிறோம். 3 வடிவம். அது மாதிரி மனிதனுக்கும் 3 உடல் இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள். நமக்கு ஒரு உடல் தானே இருக்குது. நீங்கள் 3 உடல் எப்படி சொல்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால், முதல் உடல் நம்ம பார்க்குற இந்த உடல். அதுக்கப்புறம் நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் புரிய வைக்கிறதுக்காக. கனவுல நம்ம போகிறோம் வரோம் விளையாடுறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போ கனவுல நமக்கு ஒரு உடம்பு இருக்குது பாருங்கள், அது பேர் கனவு உடல். அதுக்கப்புறம் நம்ம இறந்ததுக்கு அப்புறமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு உடம்பு, அது கடைசியில், அது பேர் யாதனா சரீரம். அந்த சரீரத்துக்கு நமக்கும் 3 உடம்பு இருக்குது, அம்பாளுக்கும் 3 உடம்பு இருக்குது. இந்த 3 உடம்புமே நமக்குள்ள 3 உடம்பாக இருந்தாலும் சரி, அம்பாளுக்குள்ள 3 உடம்பாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் திரிபுரா இந்த அப்படிங்கிற நாமாவளி குறிக்கும். இந்த உடம்பாகவும் அம்பாள் இருக்கா, வெளில இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளாவும் இருக்கா. அது அபிராமபட்டர் என்ன சொல்கிறார், உரைகின்ற நின் திருக்கோயில், கோயில்னு சொல்கிறார் பாருங்க. நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாதியை சொல்கிறோம்
அப்படின்னு எடுத்துக்கலாம், அர்த்தநாரி விக்கிரகம். ஆனாலும் நம்ம சிவலிங்கத்திலேயே தண்ணி ஊற்றுற பகுதி ஆளிலை பகுதி இருக்குல்ல, அது அம்பாள் தான். அதனால் ஒரு பக்ஷம் பகுதின்னு அர்த்தம். ஒரு பக்ஷம்னா ஒரு பாகம்னு அர்த்தம். அதனால் அம்பாள் அந்த வடிவம். எந்த நெஞ்சகமோ அப்படின்பா, நெஞ்சுக்குள்ளே அம்பாள் இருக்கா. நம்மளுடைய எல்லா உயிர்களில் உள்ள உடல் தாங்கிய அனைத்து உயிர்களுக்கு உள்ளேயும் உமையம்மை இருக்கிறாள். எல்லாருக்குள்ளேயும் அம்பாள் இருக்கா. நம்மளை எப்படியாவது மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறா. நாம் எப்போதுமே அவளை கண்டுக்கிறதே இல்லை. அதான் பிரச்சனை. அவளை பற்றி நினைப்பு நமக்கு வரமாட்டேங்கிறது. வெளியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளை பற்றியும் நமக்கு நினைப்பு வரும். நம்ம உள்ளுக்குள்ளேயே பொன்றாது நின்று புரிகின்றவா. எப்பொழுதுமே உடம்புல கருவில் வந்த நாள் முழுக்க நாம் திருப்பி சேர்ந்த நாள்லேயும் உடம்பு உயிரை விட்டு போன நாள்லேயும் அதுக்கப்புறமும் அம்பாளுடைய கருணையினால தான் நமக்கு அந்த ஆன்மாவுக்கு திருப்பியும் ஒரு நல்ல கதி கிடைக்கும். அதனால் அம்பாள் கூடவே தான் இருக்கா, நம்ம கூடவே. அதனால் திரிபுரா அப்படிங்கிறது 3 உடலை குறிக்கும். அங்கே இது கோயில்களில் இருக்கக்கூடிய 3 உடலையும் குறிக்கும். இந்த உடலிலே இறைவியை வழிபடுங்கள். ஒன்று உங்கள் உள்ளுக்குள்ளேயே வழிபாடு பண்ணுறது, இல்லை கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது. அதுக்கு தான் திரிபுரான்னு பேர். இன்னொரு ரகசியம் பாருங்கள். சோடசாட்சரியெல்லாம் உபதேசம் மந்திரங்கள்லாம் எடுத்துட்டா சொல்லி கொடுத்த குரு, கேட்ட சிஷ்யன் 2 பேரையும் இணைக்கிற தேவத்தை, இதுக்கும் திரிபுரான்னு பேர். யோசிச்சு பாருங்கள். சொல்லி கொடுத்த குரு, மந்திரம் யார் சொல்லி கொடுக்குறோ அவள் தான். அதுக்கடுத்தது அந்த சொல்லி கொடுத்த தேவத்தை, யார் அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுறாலோ சிஷ்யன். 3 பேரையும் உடலாக கொண்டவள். சிஷ்யனுக்கு அனுகிரகம்னா குருவுக்கு தெரியும். குருவுக்கு ஏதோ ஒரு சில விஷயம் நடக்க போகிறதுன்னா சிஷ்யனுக்கு தெரியும். தேவதைக்கு என்ன நடக்கும் 2 பேருக்குமே தெரியும். திரிபுராங்கிறது ஒரு ரகசியம். 3 மூவரையும் இணைக்கும் ஒரு முக்கோணம், ஒரு முப்பரிணாம தொடர்பு. அந்த தொடர்பினாலே ஆன்ம உணர்வை, அறிவுணர்வை, இறை உணர்வை, உடல் உணர்வை, உள்ள உணர்வை நாம் வெளிப்படுத்தி விளங்கி கொள்ளலாம். லலிதா சகஸ்ரநாமம் அம்பாவை பிடிச்சி இழுத்துன்னு முன்னாடி வச்சு தோர்க்கா பார் லலிதா பரமேஸ்வரி அப்படின்னு காமிக்கும். அப்படி காமிச்சாதான் அது லலிதா சகஸ்ரநாமம். அதை மாதிரி அம்பாவை இழுத்து காமிக்கிறது. இப்போ இந்த கோயிலில் இருப்பா, உன் உடம்புக்குள்ளே இருப்பா, இந்த எந்திரத்துக்குள்ளே இருக்கா, அந்த அச்சாவதாரத்துக்குள்ளே இருக்கா, இந்த இடத்துல இருக்கா, இவளை இழுக்கி அவள் காலை பிடிச்சிக்கோ அப்படின்னு நமக்கு வழி சொல்லி கொடுக்கறது. அதுதான் திரிபுரா. அந்த ரகசியம் இந்த இடத்துலலாம் அம்பாள் இருக்கா, இறுக்கி பிடிச்சிக்கோ. குரு சொல்லி கொடுக்குற குரு வடிவத்தை பிடிச்சிக்கோ, இல்லை மந்திரத்தை பிடிச்சிக்கோ, சொல்லி கொடுத்த மந்திரத்தை இறுக்கி பிடிச்சிக்கோ. இல்லைன்னா உனக்கு மூர்த்தம் கொடுப்பா. சில பேர்லாம் மூர்த்தமே தரமாட்டா. குரு கையால் எதுவுமே வாங்க முடியாது. ஸ்ரீசக்கரமோ லலிதா பரமேஸ்வரி விக்கிரகமோ அல்லது இந்த ஆபரணமாவோ ஏதோ ஒன்று கொடுப்பா குரு ஞாபகாத்மா. அது மாதிரிலாம் கொடுத்தா அதை பிடிச்சி அந்த சாமியை பிடிச்சி நம்ம உள்ளே போயிடணும். அதுதான் திரிபுரா. முப்புற தொடர்புடையவள், 3 உடலுடையவள், மூவிதமாக உணரப்படக்கூடியவள். உடலால் ஒரு விதமான அனுபவம் நமக்கு கிடைக்கும், உள்ளத்தால் ஒரு விதமான அனுபவம் நமக்கு கிடைக்கும், அறிவினால் ஒரு விதமான அனுபவம் கிடைக்கும். அறிவு ஆன்மா இது 2ம் ஒரே தொடர்பு. ஆன்மா அனுபவங்கிறது வேறு, உடல் அனுபவங்கிறது வேறு, உள்ள அனுபவங்கிறது வேறு. அன்பு, காதல், பாசம் இதெல்லாம் உள்ள அனுபவம். அமைதி, தெளிவு, புகழ் இதெல்லாம். உடல் அனுபவங்கிறது கருப்பாக இருக்கேன், குள்ளமாக இருக்கேன், சேப்பாக இருக்கேன், அழகாக இருக்கேன், அது மாதிரி விஷயம். ஆன்ம அனுபவம் அப்படிங்கிறது நேரடியாக அம்பாளே உணர்த்தினாலே உண்டு. இறந்த பிறகும் தன்னை பிறருக்கு உணர்த்த வல்ல ஆற்றல், உயிரோடு இருக்கும்போதே உடலையும் உயிரையும் பிரிக்க வல்ல பேராற்றல். அந்த அருள் அனுபவத்தையும் இந்த நாமாவளி கொடுக்கும். எல்லாம் விட்டுருவோம், பெருசாலாம் நம்ம ஒன்றும் சிந்திக்க வேண்டாம். திரிபுரான்னு சொல்லிகிட்டே இருப்போம். அது நமக்கு உடல் பலத்தை கொடுக்கும். அப்படியே சோர்ந்து தளர்வறியாம் அனந்தரும் அதெல்லாம் விட்டு தளர்ந்து போய்டுறார். பல நேரத்தில் வாழ்க்கையை பார்த்தா, நடக்கிறத பார்த்தா, இந்த மாதிரிலாம் இருந்தால் நாமெல்லாம் எப்படி வாழறதுன்னு நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, சலிச்சு போகிறது. துன்பமே வாழ்க்கையாக அமைஞ்சா சலிப்பு வருதோ இல்லையோ, அந்த சலிப்பு வரவே வராது. இந்த நாமாவளி சொல்லுங்க, பலம் வரும், அதுக்கு உண்டான சூழல் மாறும்,
ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோம். ஹயந்தர் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.